Watch full episodes. Subscribe now. என்னோட லட்டுக்கள் தான் நிலாவை விட அழகானதா இருக்கு. ஆஹா, எவ்வளோ வாசனையா இருக்கு. என்னோட லட்டுக்கள் இந்த நிலாவை விட வட்டமா இருக்கு. என்னோட லட்டுக்கள் நிலாவை விட வட்டமானது. அட, அடுப்புல பாலை வச்சுட்டு வந்ததை மறந்துட்டனே. என்னோட லட்டுக்கள் தான் நிலாவை விட வட்டமானது. திருட, திருட! என் லட்டுவை திருடுவன் என்கிட்ட மாட்டினானோ அவ்வளவுதான். சாப்பிடு, சாப்பிட்டு காமி. என் லட்டுவையே திருடுறியா? இப்ப அதை சாப்பிட்டு காமி. ஓ ஓ ஓ இது என்ன? இரும்பு பாடையோட வருது. வேண்டாம் வேண்டாம், எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. லட்டுவை வீணாக்காதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னாச்சு டுன்டுன் ஆண்டி? ஏன் இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரீங்க? ஏதாவது பூதத்தை பாத்தீங்களா? பூதத்தை பார்த்து இல்ல, இரும்ப பார்த்து தான் ஓடி வரேன். இவ்ளோ பெருசா இருக்கிற டுன்டுன் ஆண்டி இவ்ளோ சின்னதா இருக்கிற எறும்ப பார்த்து ஓடி வரீங்களா? அதுங்க பெரிய படையா கடைக்குள்ள நுழைஞ்சிடுச்சுங்க. அப்புறம் எல்லாட்டுவெல்லாம் வீணா கிடுச்சுங்க. என்ன? சரி சரி, நான் உங்க கடைக்குள்ள இருக்கிற எல்லா எறும்பையும் விரட்டி அடிச்சேன்னா எனக்கு நீங்க 6 லட்டு இல்ல 10 லட்டு தருவீங்களா? சொல்லுங்க. 10 இல்ல 10 கூட லட்டு கூட தரேன். ஆனா அதுங்களை அங்கிருந்து விரட்டிடு. உடனே போய் நான் அந்த வேலைய முடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு எனக்கு லட்டு லாட்டரி அடிக்க போகுது.
என்ன சிக்கி, உங்க அம்மாவோட கடைக்குள்ள எறும்புங்க படையோட வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா தாத்தா, 1000 எறும்புங்க ஒண்ணா சேர்ந்து வந்து எங்க கடையையே நாசம் பண்ணிடுச்சுங்க. எல்லா லட்டையும் சாப்பிட்டுட்டு கடையை காலி பண்ணிடுச்சு. இதெல்லாம் நம்பவே முடியலம்மா, நம்பவே முடியல. இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அந்த எறும்புகளுக்கு பயந்து உங்க அம்மா அந்த கடையை மூடி வைக்க போறதா நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? அடடா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படின்னா நமக்கு லட்டுங்க கிடைக்காதா? கொஞ்ச நாளைக்கு கிடைக்காது. இத நான் நடக்கவே விட மாட்டேன். லட்டு இல்லன்னா நம்மளால வாழவே முடியாது. சரி வாங்க, நம்ம போய் டொண்டு நாட்டுக்கிட்ட பேசி பார்க்கலாம். சரி போலாம். சரி சரி, நாம நம்ம வேலையை பார்ப்போம். கடையை திறக்கலாம். யாராவது ஓடி வந்து என்ன காப்பாத்துங்க. எறும்பு படையே என் கடைக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் நாசம் பண்ணுது, கொள்ளையடிக்குது. யாராவது வாங்க, வந்து என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு வாங்களே. போன வாரம் தான் நிலத்தை அடமானம் வச்ச பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டேன். ஆனா இந்த எறும்புங்க வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுது, கொள்ளையடிச்சிட்டு போகுது. வாங்க, தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்களே. வாங்களே, சீக்கிரம் வாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. என்னப்பா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இந்த மாதிரி எறும்புங்க படையோட வந்தாலும் இருக்கிற பொருட்களை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுங்க. ஆனா இந்த எறும்பு படை என்னடான்னா எல்லா பொருட்களையும் நாசம் பண்ணுதுங்களே. பேசி என்ன பிரயோஜனம்? அந்த எறும்புகளை உடனே ஊரை விட்டு விரட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால கடையை நடத்த முடியாது. அடடா டுண்டு நான்டி, இப்படி கன்னத்துல கை வச்சு உட்கார அளவுக்கு என்ன நடந்தது? நம்ம நம்பிக்கைய விட்டுறக்கூடாது. அம்மா, பீம் சொல்றது உண்மைதான். அந்த எறும்புங்களுக்கு பயந்துகிட்டு நாம ஏன் நம்ம கடையை மூடி வைக்கணும்? அதுங்களை எதிர்த்து நம்ம போராடணும், புரிஞ்சுதா? ஆனா அதுங்க மறுபடியும் கடைக்குள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்றது? அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் நம்ம ஊர்ல இருந்து விரட்டணும்னா அதுங்க எல்லாத்தையும் நம்ம திசை மாதிரி வேற வழிக்கு கொண்டு போகணும். அதுங்களால திரும்பி வர முடியாத இடத்துக்கு கொண்டு போகணும். நம்ம பக்கத்து ஊர்ல நதி இருக்கு, அங்க விட்டுடலாம். நீ சொல்றது நல்ல யோசனை தான். அற்புதம் பீம், இந்த எறும்புங்களால இந்த நதியை தாண்டி நிச்சயமா நம்ம ஊருக்குள்ள வர முடியாது. நீ பண்ண இந்த உதவிக்கு உனக்கு எல்லாரும் லட்டு கொடுத்து நன்றி சொல்வாங்க. ஆஹா, இது போதுமே.